எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அருகில் இருப்பது மூலிகை சேகரம் செம்மணிதாசன் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன். அம்மா வணக்கம். வணக்கம்மா. அம்மா, உங்களுக்கு ஐயா எப்படி தெரியும்? ஐயா வந்து ஒரு 10 இயர்ஸாவே எனக்கு தெரியும். அவர் கிளாஸ்ல வந்து மீட் பண்ண அவரை. ஸோ அதில் அவர் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து மூலிகை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன். அதனால் ஐயா ஒரு 10 இயர்ஸாக எனக்கு குருவாக இருந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஐயா, உங்களுக்கு அம்மாவை எப்படி தெரியும்? எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸா பார்த்துருக்கேன் அவங்கள. அதாவது வந்து புல்லட் சுந்தர்னு சொல்லி ஒரு நண்பர் கிளாஸ் நடத்திட்டு இருந்தார், சித்தா கிளாஸ். அவர் கிளாஸுக்கு இங்கே வரும்போது எனக்கு அறிமுகமானாங்க. அப்போத்துலேருந்து என்கிட்ட சில மூலிகைலாம் கேட்பாங்க. நிறைய மூலிகை சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. நிறைய வைத்தியங்கள்லாம் செய்வாங்க. நல்ல ஒரு சிறந்த பெண்மணி. அதுலேருந்து எனக்கு பழக்கம். ஆமாம். இது என்ன மூலிகை ஐயா? இது வந்து பார்த்தீங்கன்னா இலந்தை. கிராமத்தில் இலந்த பழம்னு சொல்லுவாங்க. இந்த பசங்க சிறு பிள்ளைகள் பெரியவர் வரையும் சாப்பிடக்கூடிய மூலிகை. இது காட்டு ஓரமாக வேலி ஓரமாக வரக்கூடிய மூலிகை. முள்ளு நிறைந்த மூலிகை. இது வந்து காப்பர் சத்து, செம்பு சத்து உள்ள மூலிகை. இது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு வந்து இந்த வெண்புள்ளியை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. அதே போல் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வரக்கூடிய இதனால என்ன பயன்கள் இருக்கு? இதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து கர்ப்பம் தரிப்பதற்காக இதை ஒரு பிடி இலை இப்படி உருகி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு 5 பூண்டு பல்லு, 5 மிளகு வெட்டி அரைச்சிட்டு இதை அவங்க மென்சஸ் போகிற டைமில் அந்த 3 நாள் வந்து சாப்பிடணும். மோர் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த கருப்பையில் இருக்கிற பூச்சி அழுகுகள் அது குற்றமெல்லாம் நீங்கி அவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய ஆற்றலை வந்து இது உண்டாக்கும். அதற்கான ஒரு சிறந்த மூலிகை இது. அடுத்து ஆண்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ இந்த வெண்புள்ளி வருதுல்ல, இட்லிக்கோன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வெண்புள்ளியை வந்து தீர்க்கக்கூடிய மூலிகை இது. அது எப்படி தீர்க்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெண்புள்ளி இருக்கிறவங்க தினம் இந்த இலந்த பழத்தை ஒரு பிடி அளவுக்கு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா இது காப்பர் சத்து இருக்கிறதுனால தோலில் வரக்கூடிய அலர்ஜி முதல் கொண்டு அந்த வெண்புள்ளியெல்லாம் குணமாக்கக்கூடிய மூலிகை இது. ஆச்சுங்களா? இதை தொடர்ந்து சாப்பிடணும். அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஆயில்மெண்ட் எப்படி பண்ணன்னா, ஆயில்மெண்ட்டில் அதாவது வந்து இந்த கட்டையை ஒரு ஜான் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நெருப்பு எரியுது பாருங்க, தணல், அதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா ஒன் சைடு எரியும், ஒன் சைடு வந்து பேக்கில் வந்து இதில் எரியும் போது ஒரு பிளாக்காக ஒரு லிக்விட் ஒன்று வரும். அந்த லிக்விட் எடுத்து உதாரணத்துக்கு இந்த உதட்டில் வந்துன்னு வச்சுங்க, லிப்ஸ்டிக்கில் இதில் தடவிட்டே வந்தோம்னா 20 நாளில் அந்த வெண்புள்ளி மறைக்கும். அந்த மாதிரி ஆற்றல் இது கொடுக்கும். இது போன்ற ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த இலந்த மூலிகை. ஐயா, இது சாப்பிட சொல்ல வேற என்ன உணவு சாப்பிடாம இருக்கணுமா? கண்டிப்பா. அதாவது வந்து இப்போ கர்ப்பம் சார்ந்த பிரச்சனைக்கு அவங்க சாப்பிட்றாங்கன்னும் போது அந்த 3 நாள் கொஞ்சம் நான்வெஜ் எடுத்துக்காதான் போதும், வேற ஒன்றும் தேவையில்ல. அந்த 3 நாளைக்கு வந்து நான்வெஜ் எடுத்துக்காத போதும் அவங்களுக்கு. அதே போல் இந்த வெண்புள்ளிக்கு சாப்பிட்றவங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால், புளிப்பான ஐட்டம், எலுமிச்சை ஊறுகாய், கிச்சிலி ஊறுகாய், அந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பு சார்ந்த பொருளை அவாய்ட் பண்ணணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல மூலிகை இது. எப்போல்லாம் எடுத்துக்கலாம்? காலையில் எடுத்துக்கலாமா, மத்தியானம் எடுத்துக்கலாமா சொல்றீங்களா? அவங்களுக்கு வந்து லேடிஸ் சாப்பிடும்போது காலையில் தான் எடுத்துக்கணும். 3 நாளைக்கு 3 வேளை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கணும். ஜென்ஸுக்கு வந்து இது வெண்புள்ளிக்கு வந்து அவங்க இதை போட்டே வந்தாங்கன்னா வெண்புள்ளி வந்து கிளியர் ஆகும். இதை கூட ஒரு சில மருந்துகள்லாம் இருக்குது, அதை கூட சேர்த்து எடுக்கும்போது பூரண குணப்படுத்தும். ஓகேங்களா? இது பிஃபோர் ஃபுட் அல்ல ஆஃப்டர் ஃபுட் சாப்பிடலாம்? எப்படி வேணாலும் சாப்பிடலாம். லேடிஸ் சாப்பிடும்போது பிஃபோர் ஃபுட்டு, ஜென்ஸுக்கு வந்து ஆஃப்டர் ஃபுட்ல சாப்பிடலாம். வெறும் வயிற்றுல சாப்பிடணுமா? எப்படி அது? அதான் வெறும் அவங்களுக்கு வெறும் வயிற்றுல தான். ஓகே. காலையில் சாப்பிடணும் லேடிஸுங்களுக்கு. ஏன்னா அந்த கர்ப்பத்தை அரிக்கும் போது காலையில் அந்த 3 நாளைக்கு காலையில் சாப்பிடணும். நான்வெஜ் கட் பண்ணணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது அந்த 3 நாளைக்கு மட்டும். ஐயா, கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுறீங்களா? சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. இது சாப்பிடக்கூடிய மூலிகை தான். இது செம்பு சத்து நிறைந்த மூலிகை பாருங்க. எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப நான் ரெண்டுல போதும் ஐயா. பாருங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி.